Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா உங்களோட மொபைல்ல நீங்க கூடுதலா Chrome browser யூஸ் பண்றீங்க அப்படினு சொன்னா இந்த Chrome browserல நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் உங்களோட மொபைல் டேட்டாவுல இருந்து எக்ஸ்ட்ரா அதாவது ஹை குவாலிட்டியா உங்களோட டேட்டா இந்த Chrome browser என்ன செய்யும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டேட்டா சேவ் பண்ணிக்கொள்ளும். இந்த மாதிரி உங்களோட Chrome browserல நீங்க சேஞ்ச் பண்ற ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே இந்த மாதிரியான அதிகளவான டேட்டா என்ன செய்யும் அப்படினு சொன்னா இந்த Chrome browser சேவ் பண்ணிக்கொள்ளும். இதனால உங்களோட மொபைல்ல உள்ள டேட்டா அதிகமா குறைவடையும். நீங்க பாவிக்கிற வெப்சைட்டுகள் கூடுதலா யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. இந்த ஆப்ஷனை நீங்க எப்படி டிசேபிள் பண்ணனா நீங்க உங்களோட டேட்டாக்கு அதிகளவான வெப்சைட்டை பாவிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க எப்படி உங்களோட மொபைல் டேட்டாவுக்கான கூடுதலான வெப்சைட்டை நீங்க உங்களோட மொபைல்ல பார்க்கறது அப்படின்றதையும் நீங்க பார்க்குற ஒவ்வொரு வெப்சைட்டை Chrome browserல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினு சொன்னா அதிகளவான டேட்டா என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த Chrome browser சேவ் பண்ணிக்கொள்ளும். இத எப்படி டிசேபிள் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே फ्रेंड, இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள Chrome browser ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 டாட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும். இதை ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சைட் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணினதும் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை ஸ்டோர் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்க Chrome browserல யூஸ் பண்ணின ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் எந்த அளவான டேட்டா Chrome browser சேவ் பண்ணியிருக்குது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இதை நீங்க இதிலே delete பண்ணிக்கொள்ளலாம். இதை டிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதை delete பண்ணலாம். இல்லை இதை எல்லாத்தையுமே நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இதை பேக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா ஒன் டிவைஸ் சைட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல ஒன்னுல உள்ள ஆப்ஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட மொபைல்ல எந்த ஒரு டேட்டாவும் Chrome browser சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டாக்கு நீங்கள் கூடுதலான வெப்சைட்டை பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க.